Praise the Lord. Praise the Lord. சந்தோஷம் உள்ளவர்களோட அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் உங்களை காண்பதும் உங்கள் நடுவில் காணப்படவும் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பராக்கா திருச்சபைக்காக, இது நடத்துகிற அருமையான தேவ மனிதருக்காக, இணைந்து செயல்படுகிற எல்லா பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை எல்லாரும் கையில் எடுங்க, நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தை கேட்டவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சிலர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்க, சிலர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னால் வந்துட்டு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து ஒரு தடவை கூட ஒருமிச்சு வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு கேட்டவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். முதல் ராத்திரியில் ஆவிக்குரிய அறிவும் போராட்டங்கள் கடந்து வர வாய்ப்புள்ள ராஜ்யங்களை நாம் பார்த்தோம். நேற்றைக்கு காலையில் குடும்ப போர், தேவ அங்கீகாரம், அதை நாம் பார்த்தோம். நேற்றைக்கு ராத்திரி நம்மை அழிக்கும்படி சாத்தான் என்னெல்லாம் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய போர்க்களத்தில் நமக்கு உண்டாகிற காயங்கள், அதாவது நாம் கொஞ்ச நேரம் நாம் பார்க்க போகிறது ஆவிக்குரிய போராட்டத்தில் நமக்கு உண்டாகிற காயங்கள். சில வகையான காயங்கள் உண்டு. காயங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விசிபிள் wound, வெளியே காணக்கூடிய காயங்கள். 2 இன்விசிபிள் wound, வெளியே காண முடியாத காயங்கள். மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குவது காண முடிகிற காயங்கள் அல்ல. மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குவது காண முடியாத காயங்கள். அந்த காயங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இமோஷனல் wound அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வு காயப்படுதல். நான் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லிட்டு முன்ன போறேன். நான் MTH படித்து கொண்டிருந்த காலத்தில் சபரிமலைக்கு கீழே ஒரு கன்வென்ஷன். அது 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அதில் 3ஆவது நாள் நான் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ண போகிறதுனால பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் அங்கே வந்திருந்தாங்க. நான் பிரசங்கத்தை முடித்தேன். பிரசங்கத்தை முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸுகள் எல்லாம் வரிசையாக நின்று எனக்கு ஷேக்கண்ட் தந்துடும். எல்லாருக்கும் ஷேக்கண்ட் கொடுத்தேன். ஷேக்கண்ட் கொடுத்துட்டு நான் காலேஜில் போனேன். அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கூட்டத்தில் நன்றி சொல்லும்போ, வெள்ளிக்கிழமை ராத்திரி பிரசங்கம் பண்ணனுடைய பேரை சொல்லி நன்றி சொல்லணும். பாஸ்டர் அனில் கொடி தோட்டம் பிரசங்கம் பண்ணினாருன்னு சொல்லி நன்றி சொல்லணும்.
சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணவருக்கு நன்றி சொல்லணும். இந்த 2 பேருக்கு நன்றி சொன்னப்போ அந்த பேர் நான் ஞாபகத்தில் வச்சுருந்தேன். மீட்டிங் முடிஞ்சு நான் வந்துட்டேன். மீட்டிங் முடிஞ்சு நான் வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 மாதம் தாண்டி கோட்டயத்தில் ஒரு கன்வென்ஷன். அந்த கோட்டயத்தில் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போக முன்னே நான் காலேஜில் இருந்து கிளம்பும்போ மத்தியானமே காலேஜில் இருந்து போகணும். கன்வென்ஷன் கிரவுண்டுக்கு 7:15 மணிக்கு போனால் போதும். மத்தியானம் காலேஜில் இருந்து போனால் ஒரு 3 மணிக்கெல்லாம் இல்லைன்னா 2:30 மணிக்கெல்லாம் நான் அங்கே போய் எத்திடுவேன். அப்போது நான் என்னுடைய நண்பரிடத்தில் கேட்டேன், அந்த சபரிமலை கன்வென்ஷனில் 2வது நாள் பிரசங்கம் பண்ணின அவரோட வீடு கோட்டயம்னு சொன்னாங்க. நான் போய் ஒரு 7 மணி வரை அவருடைய வீட்டில் உட்காந்துட்டு கன்வென்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸு சரின்னு சொல்லி நான் அவருடைய வீட்டில் வருவேன்னு சொல்லி அவருக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. நான் ஒரு 2:30 மணிக்கு அவருடைய வீட்டில் போனேன். அவருடைய வீட்டில் போன உடனே அவரும் மனைவியும் ஒரு சேர் எடுத்து வெளியே போட்டு தந்தாங்க. வெளியில் தான் உட்கார்ந்துருக்கிறேன். அவங்க 2 பேரும் எங்கேயோ கதவை பூட்டிட்டு எங்கேயோ போனாங்க. 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. அவங்க வரல. நான் கன்வென்ஷனுக்கு போகணுமேன்னு சொல்லி நான் வீடு பூட்டி தானே இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் மீட்டிங் போயிட்டேன். நான் மீட்டிங் முடித்து காலேஜுக்கு போனேன். மறுபடியும் ஒரு வருஷம் தாண்டி பைபிள் காலேஜில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் ஒரு உபவாச ஜெபம் வச்சேன். வச்சப்போ ஒவ்வொரு நாளுகளுக்காக கெஸ்ட்டுகள் 1ஆம் தேதி வரும், 2ஆம் தேதி வரும், 3ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி ஆட்களை எழுதினேன். 16ஆம் தேதிக்கு ஒரு ஆளை வேணும். அப்போ எனக்கு மனசில் தோணிச்சு, அன்னைக்கு அங்கே சபரிமலை எருமேலியில் பிரசங்கம் பண்ணார் இல்லையா, அவரை 16வது நாள் கூப்பிட்டா எப்படி அப்படின்னு என் மனசில் தோணி பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், அவரை கூப்பிடுவோமா? அவங்க சொல்லிச்சுன்னு, சரி சார் அவரை கூப்பிடுவோன்னு சொல்லிச்சுன்னு நான் அவரை 16வது நாள் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டேன். அவர் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். காலை கூட்டத்துக்கு வந்தார். பிரசங்கம் பண்ணுறதுக்கு தொட்டு முந்தி நான் அவர்கிட்ட சொன்னேன், ஷர்ட் அழுக்காக இருக்குது, ஷர்ட்டு கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஷர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஷர்ட்டை தாருங்க, பிள்ளைகளை அயன் பண்ணி தருவனும், இல்லைன்னா நான் அயன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நானே அயன் பண்ணிக்கிடலாம், அயன் பாக்ஸ் எடுத்து தந்தால் போதும். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுங்க, நான் அயன் பண்ணி தரேன்னு சொன்னேன். நான் அயன் பண்ணி அவருக்கு ஷர்ட்டை கொடுத்தேன். அவர் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணார். பகல் கூட்டம் முடிஞ்சு, ராத்திரி கூட்டமும் முடிஞ்சு. காணிக்கை கொடுத்தேன். அவர் கிளம்பணும். அவர் கிளம்புறதுக்கு முன்னே என்னை கட்டி பிடிச்சு வச்சுட்டு ஒரு பயங்கரமாக அழுதாரு. எனக்கு உடனே புரிஞ்சு போச்சு, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுகள் இவரை திட்டி இருப்பணும். நான் சொன்னேன், பாஸ்டர் ஒன்றும் பயப்படாதுங்க, யார் உங்கள்கிட்ட சூடானதுன்னு சொல்லி காட்டி தாருங்க, மீதி நான் பார்க்கலாம். அவர் சொன்னார், யாரும் சூடாவல்ல. நான் கேட்டேன், பின்ன ஏன்? பிறகு நான் நினச்சேன், நம்ம கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால ஆவியில் கண்ணீர் விட்டுருப்பாருன்னு. அவர் சொன்னார், இல்லை நீங்கள் சபரிமலையில் பிரசங்கத்துக்கு வந்தீங்க இல்லையா, நீங்கள் சபரிமலையில் பிரசங்கம் பண்ண வந்தப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக பேசுனீங்க, சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணது நான் சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கணுன்னு இருந்தேன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு மாத்திரம் ஷேக்கண்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஷேக்கண்டு கூட தராமல் போனீங்க. நீங்கள் என் வீட்டில் வந்தப்போ நானும் என் மனைவியும் ஒரு இடம் போவல, உங்களை வெயிலில் உட்கார வச்சுட்டு நாங்கள் மனப்பூர்வம் கதவை பூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் செய்கிறத பார்த்தா நான் செஞ்சது தப்புன்னு தோணிச்சு. 2 வருஷமாக உங்கள் மேலே நான் வெறுப்பை வச்சுருந்தேன். எனக்கு தெரியவே செய்யாது. பார்த்தீங்களா, நான் ஷேக்கண்டு கொடுக்கல, நான் இப்படி ஷேக்கண்டு கொடுக்கலன்னா பிரச்சனை வரும்னா கை ஒடிகிற மாதிரி ஒரு ஷேக்கண்டு கொடுத்துருப்பேன்.
சில ஆட்களுக்கு அவங்கள பாராட்டலைன்னா காயம் வரும், கொள்ளலாம் சூப்பர்னு சொல்லலைன்னா காயம் வரும். அதனால் நாங்கள் அவங்கள என்ன பண்ணுவோம் தெரியுமா? ராக்கெட் வேகத்தில் அடிச்சு விடுவோம். குட், கோ ஹெட், அடிச்சு மின்னு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில ஆட்களுக்கு அதை கேட்கும்போது ஒரு ஆறுதல். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சு, இந்த உலகத்தில் உள்ள காயங்களில் மிக கொடிய காயம் எதுன்னு கேட்டா, வெளியே தெரியாம உள்ளுக்குள்ள விழுகிற காயம். 2 வருஷம் கொண்டு நடந்திருக்கிற 2 வருஷம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு சொன்னேன், இன்னொரு 10 வருஷம் கூட அதை கொண்டு நடந்துருங்கன்னா அது தங்க கட்டியா மாறி இருக்கும்னு சொன்னேன். புரியல? புரிஞ்சவங்க ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சில ஆட்களுக்கு உண்டாகிற காயங்களை தோண்டி பாருங்க, அது ஒரு காயமாகவே இருக்காது. சில ஆட்கள் சொல்ற பிரச்சனை எப்படி தெரியுமா? உள்ளி தோல் போல எவ்வளவு வேணாலும் உடைச்சிட்டே இருக்கலாம், உள்ள ஒன்றும் இருக்காது. அருமை தேவ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் இருக்கும்போ நம்முடைய உணர்வுகளை திறக்கணும், உணர்வு பூர்வமா ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட என் உதடுமை துதிக்கும், என் ஆவியுமை கம்பீரமாய் பாடும், என் சரீரமும் என் ஆத்மாவும் என் ஆவியும் ஒருமித்து மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்து உம்மை ஆராதிக்கிறது. ஒரு நிமிஷம் கைதட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகத்தோட கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காரணமில்லாத காயங்கள், ஒரு காரணமில்லாத காயங்கள், ஒரு நோக்கமில்லாத காயங்கள் இந்த பகல் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. சில ஆட்கள் அவங்கள பற்றி நல்லது சொல்லலைன்னா அவங்களுக்கு ஒரு காயம் உண்டாகும், அவங்கள பாராட்டலைன்னா அவங்களுக்கு ஒரு காயம் உண்டாகும். அது என்ன காயம் அப்படின்னா, உணர்வுகளுக்குள்ள உண்டாகிற காயம். அப்போ ஆவிக்குரிய போராட்டத்தில் முதல்ல உண்டாகிற காயம் உணர்வு காயப்படுதல். 2வது ஆவிக்குரிய பிரச்சனையில் வருகிற 2வது காயம் வார்த்தையினால் காயப்படுதல். வார்த்தையினால் காயப்படுதல். மனுஷன் பயன்படுத்துகிற வார்த்தைக்கு பைபிள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீமா? அவர்கள் பற்கள் ஈட்டி. சில ஆட்கள் எல்லாம் வாயை திறந்தா 70 தலைமுறை வரை குத்திட்டு போகணும். அவர்கள் பற்கள் ஈட்டி. சில ஆட்கள் வாயை திறந்தா ஈட்டி, ஆனா எல்லாரும் வாயை திறந்தா ஈட்டி கிடையாது. சில ஆட்களுடைய வாயை பற்றி பைபிள் சொல்லுது, அவர்கள் வாய் சவரகன் கத்திய போல இருக்கிறது, குத்த மாட்டுன்னு ஷேவ் பண்ணுவனும். அவர்கள் வாய் எப்படி இருக்கிறது? சவரகன் கத்திய போல இருக்கிறது. சில ஆட்கள் வாயை திறந்து குத்துனா ரத்தம் வரும், சில ஆட்கள் வாயை திறந்தா இருக்கிறதெல்லாம் போகும். 3 மனுஷனுடைய வார்த்தையை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாவின் கீழ் விஷம் இருக்கிறது. அவர்கள் நாவின் கீழ் என்ன இருக்கிறது? விஷம் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் வார்த்தைக்கு சொல்லி இருக்கு நாவின் சவுக்கு. சில ஆட்கள் ஒண்ணுதான் சொல்லுவனும் 5-6 இடத்துல படும். போ ஈட்டி, அப்புறம் சவரகன் கத்தி, அப்புறம் விஷம், அப்புறம் நாவின் சவுக்கு. வார்த்தை காயப்படுத்தும். உலகத்துள்ள காயங்கள்ல 2வது கொடிய காயம் வார்த்தை. நான் பைபிள் காலேஜ் கிளம்பும்போது சில நேரம் வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட சூடாகாமல் கிளாஸ் எடுக்க கிருபதாரும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? அன்னைக்கு பல்லில் ஏறி இருந்து கிண்டுவனும். ஏன்னா 10 போன உடனே சொல்லுவேனா, இன்னைக்கு நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னனால வாய்க்குள்ள ஏறி இருந்து வண்டி ஓட்டுவனும்.
உலகத்துல கொடிய காயம் வார்த்தை. சில வீடுகளில் புருஷன் காயப்படுவது வார்த்தையினால், மனைவி காயப்படுவது வார்த்தையினால், பிள்ளைகள் காயப்படுவது வார்த்தையினால். வீட்டில் மொத்த இரத்தமில்லாத காயம். எதனால உண்டாகிற காயம் தெரியுமா? வார்த்தையினால் உண்டாகிற காயம். வேதம் சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தைகள் உண்டானால், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால், அவைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருங்கள். ஒன்னாவது காயம் அறியப்படாம உணர்வுகளுக்குள்ள வருகிற காயம். ரெண்டாவது காயம் மனுஷனுடைய வார்த்தைகள்னால வருகிற காயம். சில ஆட்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த அம்பெல்லாம் விடுவதற்கு முன்னே அது ரொம்ப தூரம் போகணும்னா மேக்சிமம் பெல்ட்டை பேக்கில் பிடிக்கணும். எவ்வளவு பேக்கில் பிடிக்கிறோமோ அவ்வளவு முன்ன போகும். சில ஆட்கள் அப்படி ஆகும், ஒரு வார்த்தை வாயிலண்டு திறந்து விடும் முன்ன எவ்வளவு பெல்ட்டை மேக்சிமம் பேக்கில் பிடிக்கலாமோ பிடிப்பினும், பிடிச்சிட்டு அங்கே அடிப்பினும், குடலை கீறிட்டு அப்புறத்து கண்டத்தில் போய் அடங்கும். வார்த்தையினால் காயப்படுதல். பைபிள்ல சொல்லி இருக்கிற மூணாவது காயம். ஒன்னாவது காயம் எதனால்? உணர்வுகளால் காயப்படுதல். இரண்டாவது காயம் வார்த்தையினால் காயப்படுதல். மூணாவது காயம் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எசேக்கியேல் 2:6. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. 3 சக மனிதர்களால் காயப்படுதல். மனுஷனை 3ஆ பிரிச்சிருக்காங்க பாருங்க. அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம். கீழே பாருங்க, நெரிஞ்சில். அடுத்து பாருங்க முள்ளு. அடுத்து பாருங்க தேள். இந்த 3க்கும் ஒரு சுபாவம் உண்டு. அது என்னன்னு சொல்லுங்க. இந்த 3 என்ன செய்யும்? குத்தும். முள்ளு ஒரு தடவை குத்தினா ஒரு இடத்துல தான் படும். நெரிஞ்சில் பார்த்துருக்கீங்களா நீங்க? யாராவது நெரிஞ்சில் பார்த்துள்ளவங்க கை தூக்குங்க. நெரிஞ்சில் பார்த்துட்டுள்ளவங்க கை தூக்குங்க. யாரும் பார்த்துட்டு இல்லையா? பார்த்துறீங்களா? நான் பார்த்துட்டு இல்லை. பார்த்துறீங்களா? நெரிஞ்சில் ஒரு பால் போல இருக்கும். சரி, ஒரு பால் போல இருக்கும். அந்த 2 பேரும் கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும்னா, நெரிஞ்சில் ஒரு சின்ன பால் போல இருக்கும். அதை சுற்றி முள்ளா இருக்கும். முள்ளு ஒரு தடவை குத்தினா ஒரு இடத்துல தான் படும். நெரிஞ்சில் ஒரு தடவை குத்தினா 9 இடத்துல படும். இனி இது 2ம் வீடு தேடி வந்து குத்தாது. முள்ளும் நெரிஞ்சில என்ன செய்யாது? வீடும் அட்ரஸும் பின்கோடும் தேடி வந்து குத்தாது. ஆனா 3வது ஒன்று சொல்லியிருக்கேன்னு, தேளு. அது தேடி வந்து குத்தும். சில ஆட்கள் நம்மளா போனாதான் பிரச்சனை பண்ணுவனும். சில ஆட்கள் அப்படி இல்லை, பின்கோடில் வருவனும். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ குடியிருக்கிற இடம் இருக்க எல்லா பக்கத்திலையும் குத்துப்பட வாய்ப்புள்ள இடம், எல்லா பக்கத்திலும் நீ காயப்படுவதற்கு வாய்ப்புள்ள இடம். நீ சும்மா நின்னாலும் குத்திட்டே இருப்பணும், நீ படுத்தாலும் குத்திட்டே இருப்பணும், நீ பேசினாலும் குத்திட்டே இருப்பணும். ஆனா நீ ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கொள், அங்க உன்னை வச்சிருக்கிறது நான் தான். அதனால தைரியமாறு உன்னை கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ காயப்படலாம், நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ வேதனைப்படலாம். ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறது ஆண்டவர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப குடியிருக்கிற தேசத்துல உங்களை வச்சிருக்கிறது ஆண்டவர். அந்த வீட்டுல உங்களை குடியிருக்க பண்ணது ஆண்டவர். நான் காலையில அலாரம் வச்சு எழும்புவேன். ஒரு நாள் என் மனைவி திடீர்னு பயங்கர ஆத்மீகம் ஆச்சு.
என் மனைவி திடீர்னு பயங்கர ஆத்மீக என்கிட்ட சொல்லிச்சு, பரிசுத்தவான்கள் அலாரம் வச்சு எழுப்பப்படாது, நீட்டி பிடிச்சு தூங்கணும்னு இல்லை, ஆவியானவர் எழுப்பணும்னு. ஆவியானவர் எழுப்பணும். நான் சரின்னு சொல்லி அப்போ ஒரு கிளாக் உண்டு. நான் சரின்னு சொல்லி இயேசு நமக்கு வாய்ப்பாகும். நான் இயேசு நாமத்தில் கிளாக் ஆஃப் பண்ணி வச்சேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உம்முடைய பிள்ளையா இருந்தா என்ன காலையில் 3 மணிக்கு எழுப்பி விடணும். என்ன எப்படி நல்லா இல்லையா இருக்கு? நல்லா இருக்கு. அவர் அல்லையிலே சொல்லுங்க. ஆமாம், என்ன காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி விடணும் ஆண்டவர்னு சொல்லி ஊக்கமா, நீளம் உள்ள ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு படுத்தா நீட்டு பிடிச்ச உறங்கி காலையில் 9 மணிக்கு எழும்புனேன்னு நினைக்க கூடாது. கரெக்டாக 2 மணிக்கு நான் எழும்புனேன். என் மனைவி எழும்பிச்சு, என் அம்மா எழும்பிச்சு, அப்பா எழும்பிச்சு, வீட்டில் உள்ள எல்லாரும் எழும்பிச்சுனும். கொஞ்சம் விட்டு இருந்தா ஊரே எழும்பி இருக்கும். கரெக்ட் 2 மணிக்கு என்ன ஒரு தேளு அடிச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு, இதை விட அலாரம் பரவாயில்லைன்னு. ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ இருக்கிற அட்ரஸ், நீ தங்குற இடம், நீ கிடக்கிற இடத்துல உன் ஏரியாவில் உன் பாக்கெட்டை தேடி வந்து உன்னை குத்து. அதாக்கும் தேள், அதாக்கும் தேள். அப்படி இருந்தாலும் அங்க வச்சது ஆண்டவரா இருக்கிறதுனால ஆண்டவர் வச்ச இடத்துல குடியிருக்கணும். கர்த்தர் வச்ச இடத்துல இரு, ஆண்டவர் வச்ச இடத்துல இரு. எந்த சத்துருவோ உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ரத்த காயம் உனக்கு வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. இப்போ இந்த கூடாரத்தில் இருக்கிற சிலர் தேவையில்லாம காயப்படுகிறீர்கள், தேவையில்லாம வேதனைப்படுகிறீர்கள், தேவையில்லாம துயரப்படுகிறீர்கள், தேவையில்லாம துன்பப்படுகிறீர்கள். கர்த்தர் தான் அந்த இடத்துல உன்னை வைத்திருக்கிறார். நீ சுதந்திரிக்க போகிறாய், நீ சுதந்திரிக்க போகிறாய். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் ஒன்று வாய திறந்து அத்தனை பேர் ஒன்று ஆண்டவரை உயர்த்தி பாருங்க. மனுபுத்திரனே, நீ பயப்பட வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம். உன்னை குத்தும்படி முட்கள் இருக்கிறது, நெருஞ்சல்கள் இருக்கிறது, தேள்கள் இருக்கிறது. நீ பயப்படாம இரு. ஒன்னாவது காயப்படுத்துவது அது உணர்வு காயம், 2வது வார்த்தை காயம், 3வது சத்தமா சொல்லுங்க காயம், 4வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் திருடர்களால் காயப்படுதல். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனமாக்கும். நீங்க வாசிக்க வேண்டாம், கவனிங்க. ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். 12 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். பயமுள்ள இடத்துல தைரியமா போக முடியும். நீங்க இந்த ஃபார்முலாவை அறிஞ்சிருக்கணும். பயமுள்ள இடத்துல தைரியமா போகணும்னா பாடி பாடி போகணும். என்ன பண்ணணும்? பாடி பாடி போகணும். ஒருத்தரும் வரமாட்டணும், விடுவனும். இவன் 12 கிலோமீட்டரா கொஞ்சம் தூரம் பாடி பாடி போயிருப்பான். 2 வியாபார மையங்கள், கையில பணம். போற வழியில கள்ளர் குகைன்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலோடி யாரும் தனியா போமாட்டணும். தண்டே இடம் உள்ளவன், ஃபேட்டு கூடுதல். ஆனால அவன் சொல்லிட்டு போறான், நான் வெற்றிகரமா போய் முடிச்சுட்டு வருவேன். அவன் வெற்றிகரமா போய் முடிச்சுட்டு வந்தான்னு பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லுது அகப்பட்டான். என்ன சொல்லுது? அகப்பட்டான். அவர்கள் அவனை பிடிச்சு பேல்ஸ் மொபைல் எல்லாம் உருவி எடுத்துனும். உருவி எடுத்துட்டு போட்டுட்டு போச்சனும். போட்டுட்டு போன பிறகு ஒருத்தன் சொல்றான், துணி விலை கூடுனதுன்னு தோணுதுன்னு. போன அத்தனையும் திரும்ப வந்துடும். போன அத்தனை திரும்ப வந்து பார்த்தா போட்டிருக்கிறது ரைமண்டு. உருவிச்சனும், உருவிட்டு போச்சனும். இவன் ரோட்டுக்கு சைடுல முள்ளுக்காட்டுல கிடக்கிறான். ஒரு முனகல் மட்டும் வருது. ஆசாரியன் அந்த வழியா வந்தாரு. அந்த வழியா வந்து பார்த்தாரு, இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு அடக்கம் உண்டுன்னு தோணுது.
என்ன ஆசாரியன் தானே அடக்கம் பண்ணணும். அதனால அவர் போனாரு. பின்னால வாரது லேவியன், அவனும் பார்த்தான் ஆசாரியன் அடக்கம் பண்ணினா நான் நின்று பாட்டு பாட வேண்டி வரும்னு தோணுது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு போச்சனும். அந்த வழியா வாராரு ஒரு சமாரியன். அவனை கண்டு, அவனுடைய நிலைமையை கண்டு, அவர் ரெண்டு பகுதியில காயப்பட்டிருந்தான். எங்கெல்லாம் காயப்பட்டிருந்தான் தெரியுமா? வெளியில தேவைக்கு மேல அடி கிடச்சிருக்கு. எல்லாம் கைவிட்டு போனதுனால உள்ளுக்குள்ள வேதனை. அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? திராட்சரசம். திராட்சரசம் எதுக்கு தெரியுமா? யாரும் காணாம உள்ளத்துல விழுந்த காயங்கள் உனக்கு மறைந்து போகும்படி உனக்குள்ள திராட்சரசத்தால் ஒரு மருந்து. வெளியே கிடக்கிற இரத்த காயங்களுக்கு எண்ணெய் பூசினார். இந்த பகற்காலத்துல பெரக்கா திருச்சபையில ஒரே நொடி பொழுதுல திராட்சரசம் எண்ணெயும் பூசப்படுகிறது. உள்ள காயவோ வெளியே உள்ள காயவோ ஒரே நொடி பொழுதுல மாறி போகிறதுன்னு சொன்னா எத்தனை பேர் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? எத்தனை பேர் வாயை திறக்க முடியும்? ஆண்டுகளா உனக்குள்ள இருந்த காயம் விலகுது. சில மாதங்களா உனக்கு வெளியே இருந்த காயம் மாறுது. நல்ல ஒரு தேவன், நல்ல ஒரு சமாரியன் காயங்களை கட்டுகிறார். அவனை எடுத்து சொந்த வாகனத்தில் ஏற்றி, பண்டே மொபைல் ஆம்புலன்ஸும் மொபைல் மார்ச்சரியும் உண்டுன்னு தோணுது. அவனை எடுத்து சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாரு. அடுத்து அந்த வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? மறுநாள். என்ன சொல்லுது? மறுநாள். ஐசியூல கிடக்கிற எல்லா ஆட்களையும் கட்டி தான் போடணும் தெரியுமா? எல்லா ஆட்களையும் கட்டி தான் போடணும். எந்த வில்லனா போனாலும் உள்ள போனா கட்டி தான் போடணும். ஏன் தெரியுமா? உள்ள போனா படபடப்பு கூடும். அந்த படபடப்புல பாதி தேவ பிரசன்னத்துல காட்டினா உபயோகம் உண்டா இருந்திருக்கும். இங்க இல்ல. எந்த வில்லனே ஐசியூல போனா காலை பிடிச்சு கட்டில கட்டணும், கையை பிடிச்சு கட்டில கட்டி போடணும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா கொள்ளாம இருந்து. கள்ளர்களால அடிபட்டவன் ராத்திரி நல்லா தூங்குனான். மறுநாள் காலையில் எழும்பினப்பதான் தெரியுது, என்னை கொண்டு வந்தவர் நேற்று ராத்திரி என்னோடு இருந்திருக்கிறார். அத்தனை பேரும் கை உயர்த்தணும் என்ன, அத்தனை பேரு கண்ணை மூடணும் என்ன. வழியில வச்சு என்ன கண்டுபிடித்தாரு, வழியில வச்சு என்ன தூக்கி எடுத்தாரு, சொந்த வாகனத்தில் ஏற்றினாரு, என்ன பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு சேர்த்துட்டு நேற்று ராத்திரி மொத்தம் என்னை விட்டு போகாம என் பக்கத்துல இருந்திருக்கிறார். இந்த உலகத்துல மிகப்பெரிய மருந்து தேவ பிரசன்னம். இனி கைதட்டி, இனி வாய திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நேற்று ராத்திரிய கூட இருந்திருக்கிறார். என் பிரச்சனை நேரத்தில் எல்லா இடங்களிலும் குற்றுயிராக்கப்பட்டப்போ, எல்லா இடங்களிலும் காயப்பட்டப்போ, எல்லா இடங்களிலும் வேதனைப்பட்டப்போ என் ஆண்டவர் நேற்று ராத்திரி என்னோடு கூட இருந்திருக்கிறார். கைதட்டி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மறுநாள் அவன் எழுந்து கள்ளர்களால் காயப்படுகிற காயம். அடுத்த காயம் வசனத்தால் காயப்படுகிற காயம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, போதும், எங்க காயம் விழுந்திருக்கு? இருதயத்துல. கார்டியாலஜி படிச்சவங்கள்ட்ட கேட்டா தெரியும், ஹார்ட்டை தொடணும்னா இந்த செஸ்ட்ல உள்ள ரிப்ஸை இழக்கணும், விலாயெலும்பை இழக்கணும். விலாயெலும்பை இழக்கணும்னா அனஸ்தேசியா கொடுக்கணும். எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஆளை மயக்கி கிடத்தி, சில ஆட்களுக்கெல்லாம் மயக்கணும்னா 5-6 டோஸ் கொடுக்கணும். ஆளை மயக்கி கிடத்தி விலாயெலும்பில் 5-6 எண்ணத்தை இழக்கினாதான் எதை தொட முடியும்? இருதயத்தை தொட முடியும். ஆனா உட்கார்ந்திருக்கிற பாயில இருந்து திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போ ஆளை மயக்காம ஒரு விலாயெலும்ப தொடாம உள்ள இருக்கிற இருதயத்துல போய்
நேரடியா குத்துவதற்கு அதிகாரமுள்ள தெய்வத்தினுடைய வசனம். அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வசனம் சில நேரம் குத்தும், வசனம் சில குடும்பங்களை குத்தும், வசனம் சில வாழ்க்கைகளை குத்தும், வசனம் சில பிள்ளைகளை குத்தும். எதற்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த படிக்கு கொண்டு போகும்படி சில நேரம் உங்களை வசனம் குத்துச்சு இல்லையா, அது உங்க நன்மைக்காக. உங்க இருதயத்தை வசனம் குத்துனது நன்மைக்காக. இந்த உலகத்துல மிக நல்ல காயம் வசனத்தினால் ஏற்படுகிற காயம். இந்த உலகத்துல மிக மேன்மையான காயம் வசனத்தினால் ஏற்படுகிற காயம். ஒரு ஆள் வசனம் என்னை குத்தினது அப்படின்னு சொன்னா நீ பாக்கியவான். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வருகிற தெய்வத்தினுடைய அதிகாரம் உள்ள வசனம் உன் இருதயத்தை குத்துகிறது, உன் வாழ்க்கையை குத்துகிறது, உன் சூழ்நிலையை குத்துகிறது. அப்படின்னா நீ பாக்கியவான். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. குத்தும் வசனம் வாழ்க்கையில ஒரு பாக்கியம். இது போர்க்களமா இருக்கிறதுனால அடுத்து காயம் வருகிறது. எப்படி தெரியுமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு அடுத்து வருகிற காயம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாத்தீங்களா? சாத்தானுடைய ஏஜென்ட். யாரோட ஏஜென்ட்? சாத்தானுடைய ஏஜென்ட். சாத்தான் எல்லா இடத்துலையும் தனக்கு ஏஜென்ட வச்சிருப்பான். சில நேரம் என்ன பிரச்சனை தெரியுமா? சாத்தானுடைய ஏஜென்ட் நம்முடைய ஃப்ரெண்டா இருப்பான். புரியலையோ? ஒட்டும் புரியலையோ? அதோ புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களோ? கை உயர்த்தி வர அல்லையிலையோ சொல்லுங்க. அவன் யாரோட ஏஜென்ட்? அவன் எனக்கு யாரு? ஃப்ரெண்டு. தெரியல யாரோட ஏஜென்ட், யாருக்கு ஃப்ரெண்டு? இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியல இல்லையா? லேட்டா தான் புரியும். அதாகும். நம்மளை கவிழ்க்கணும்னு நினைச்சான்னு வைங்க, சாத்தான் தன்னுடைய ஏஜெண்ட நம்முடைய நட்புல விடுவான். தன்னுடைய ஏஜெண்ட நம்முடைய நட்புல விடுவான். சாத்தான் என்ன சொல்லணுமோ அதை நம்முடைய நண்பனை கொண்டு நமக்கு சொல்லி தருவான். அது என்னை குத்தும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது. 3 தடவை ஜெபம் பண்ணி பார்த்து பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணாராம். 3 தடவை ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் இறங்கி வந்தாரு. ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னாரு, எக்ஸ்ட்ரா 2 குத்து கூட உனக்கு கிடைச்சுன்னா உனக்கு நான் கூடுதல் கிருபை தருவேன். என்ன வேணும்? எக்ஸ்ட்ரா 2 குத்து கூட உனக்கு கிடைச்சுன்னா உனக்கு நான் என்ன தருவேன்? கிருபை தருவேன். உனக்கு என்ன வேணும்? உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தான். பிரச்சனை குத்திட்டு தான் இருக்கு, வேதனை குத்திட்டு தான் இருக்கு. ஆனா எதை கேட்க? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கேட்கவா, கிருபை உள்ள வாழ்க்கையை கேட்கவா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும். அநேகர் உன்னை காயப்படுத்தும்போ, அநேகர் உன்னை பலவீனப்படுத்தும்போ, அநேகர் உன்னை வேதனைப்படுத்தும்போ, அநேகர் உன்னை குறை சொல்லும்போ, தேவையில்லாத காரியங்களுக்காக நீ வேதனைப்படுத்த கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். கைதட்டி சத்தம் உயர்த்தி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு காயத்தை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை கையில எடுங்க. 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். அவர் தேவன் ஏற்படுத்தும் காயம். ஒன்னா சொல்லுங்க நீங்க. 1 2 3 4 5 6 7 தேவனால் காயப்படுதல். இதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலியோ சொல்லுங்க. நான் வாழ்க்கையில் இதுவரை காயப்பட்டதே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியோ சொல்லுங்க. அடிக்கடி இப்படி அல்லேலியோ சொல்லி வச்சு பார்க்கணும். ஒரு முழு ஜோத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவேசமாக பிரசங்கம் பண்ணி நான் நின்று பேச மாட்டேன். பாஸ்டரையா சொன்னார் இல்லையா, நான் நின்று பேச மாட்டேன். நான் ஆவேசத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கத்தினுடைய ஒரு காரியத்தை நிரூபிக்கும்படி நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்ற தாய்மாரி எழும்பி நில்லுங்கன்னு. ராத்திரி 12 மணி. ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்ற தாய்மாரி, ஏன்னா அப்போ எல்லாம் கூடுதல் வீட்டில் அவங்க குழந்தை பிறக்கும். நான் சின்னதாக இருக்கும்போ ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் ரேர். திடீர்னு ஒரு தாத்தா எழும்பி நின்னாரு. அவருக்கு வேற ஒன்றும் கேட்கல, அவருக்கு எழும்பி நில்லுங்கன்னு சொன்னது மட்டும் கேட்டு. அதனால அடிக்கடி அல்லேலியா சொல்றது நல்லது. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தேவன் காயப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு ஒரு கல்லை தூக்கி தூணா நாட்டினா தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அந்த தூணு பயங்கர வெயிட் ஒன்றும் இல்லை, 968 கிலோ. வாயை பூட்டுங்க. எத்தனை கிலோ? 968 கிலோ உள்ள கல்லை வலது கால் கொண்டு தூக்கி வலது கையில் பிடிச்சு தூக்கி எடுத்து ஊனி வச்சாங்க. நம்ம அண்ணா ஒரு சங்கம் வேணும். 968 கிலோ உள்ள கல்லை தூக்கக்கு ஒரு சங்கம் வேணும். அவன் ஒற்றைக்கு தூக்குனான். யாப்போக்கு என்கிற நதிக்கரையில் வச்சு அவன் ரெஸ்லிங் பண்ண நிற்கிறான். என்ன பண்ண நிற்கிறான்? ரெஸ்லிங். யாரோட? கர்த்தரோட. இவன் சொல்றான், என்ன ஆசீர்வதியும். வந்து நிற்கிறது யாரு? கர்த்தர். மைதானத்தில் சண்டை போடும்போ ரெஸ்லிங்கில் ஒரு சட்டம் தான் உண்டு, கழுத்துக்க மேலே அடிக்கக்கூடாது. கழுத்துக்க மேலே அடித்து அடக்கம் பண்ண வேண்டி வரும். எங்கே அடிக்கக்கூடாது? கழுத்துக்க மேலே அடிக்கக்கூடாது. கழுத்துக்க மேலே அடித்தா என்ன பண்ண வேண்டி வரும்? அடக்கம் பண்ண வேண்டி வரும். கர்த்தர் பார்க்குறாரு, இவன் பிடிச்சு வச்சுட்டு நிற்கிறான். இவன் சொல்கிறான், என்ன ஆசீர்வதியும். இவனை பார்த்தா 968 கிலோ நிசாரமாக தூக்குறவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன ஆசீர்வதியும். ஆண்டவர் கேட்குறாரு, உழைச்சி சாப்பிடுகிற 2 கை இருக்கு இல்லையா? ஆமாம். பேசி பழைக்க வாய் இருக்கு இல்லையா? ஆமாம். கண்டு பழைக்க கண் இருக்கு இல்லையா? ஆமாம். அவன் கேட்குறான், என்ன ஆசீர்வதியும். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒற்றை அடி. எங்க? தொடைச்சந்து சுளுக்கிட்டு. கூட்டத்துக்கு வரும்போ மசில் பிடிச்சிட்டாங்க வந்தாங்க. கூட்டம் முடிஞ்சு போகும்போ இப்படி போறான். வீட்டில் எத்தனை பேர் உண்டு? 4 பேர் உண்டு. இவன் போய் சண்டை போட்டேன் ஜெயிச்சேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சண்டை போட்டேன் ஜெயிச்சேன்னு சொல்லுவான். அவங்க உடனே என்ன சொல்லணும் தெரியுமா? கண்டாலே புரியுதுன்னு. இவன் என்னன்னு சொல்லுவான்? நான் ஒரு ஆள் வந்தாரு, பயங்கரமா சண்டை போட்டாரு, ஜெயிச்சேன்னு. உடனே அவங்க சொல்லணும், அதான் காலு தோல்ல இருக்குன்னு. சண்டை போட வந்தவர் ஒன்று கொடுத்தவர் நல்லா நீட்டாக நடந்து போனார். வாங்கி கட்டின 1.5 காலில் வாரான். ஆண்டவரை எனக்காகும் இப்போ கேள்வி. இவன் மரியாதையாக தானே கூட்டத்துக்கு வந்தான்? ஆமாம். மரியாதையாக தானே முழங்காலில் நின்னான்? ஆமாம். மரியாதையாக தானே உடைய சமூகத்தில் இருந்து போராடினா? ஆமாம். நல்ல காலோடு தானே வந்தான்? ஆமாம். ஆசீர்வாதத்தை தானே கேட்டான்? ஆமாம். பின்ன என்னத்துக்கு இருக்கிறத உடைச்சு விட்டீர்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிருபை. அதை இவனுக்கு கொடுக்க விரும்பினேன். அதை இவனுக்கு கொடுக்க விரும்பி இவனை பலவீனப்படுத்தினேன். அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். 2 நிமிஷம் கை தட்டுங்க. என்ன பலவீனப்படுத்தி எனக்கு கிருபையை தருகிறார். உங்க சரீரத்தில் எங்க பலவீனமோ அங்க இப்ப கிருபை இறங்க போகுது. கண்ணை மூடி வாயை திறங்க. எங்க பிரச்சனையோ அங்க கிருபை இறங்க போகுது. எங்க நெருக்கடியோ அங்க கிருபை இறங்க போகுது. உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் ஆண்டுகளா பலவீனப்பட்டிருக்கிற பகுதியில கிருபை இறங்க போகுது. கைதட்டி சத்தம் உயர்த்தி உடபதன பதல் கமனா அடகதன கமல் கதனா அந்தல் கனாதனா. பலவீனனுக்கு கிருபை 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 கிருபை. என்ன அடிச்சது ஆண்டவர், என்ன பலவீனப்படுத்துறது ஆண்டவர், என்ன காயப்படுத்துறது ஆண்டவர். ஒரே ஒரு நோக்கம், எனக்கு கிருபையை தரும்படி. எங்க பலவீனம் உண்டோ அங்க கிருபை. இப்ப
இப்ப இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே ஒரு மனைவியை வச்சு 2 நல்ல கால் வச்சு பிழைக்கிறதே கஷ்டம், எனக்கு 2 மனைவி பிளஸ் 2 ஸ்டெப்னு, இப்ப நான் இந்த 1.5 கால் வச்சு எப்படி பிழைப்பேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, இதுவரை நீ நடந்தாய், இனி நான் உன்னை நடத்த போறேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இதுவரை நீ நடந்த, இனி நான் உன்னை நடத்த போறேன். வாய திறக்கணும். 20 வருஷம் நீ நடந்த, 25 வருஷம் நீ நடந்த, 30 வருஷம் நீ நடந்த, 40 வருஷம் நீ நடந்த, இனி நான் உன்னை நடத்த போறேன். உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்த போகிறான். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்த போகிறான். உங்க வாழ்க்கைகளை கர்த்தர் நடத்த போகிறான். உங்க வீட்டை கர்த்தர் நடத்த போகிறான். இந்த சத்தம் போதாது, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பிரச்சனை மாறலையா? கிருபை இறங்குது. போராடி போராடி நெருக்கடி மாறலையா? கிருபை இறங்குது. ஜெபித்து பார்த்து பார்த்து பிரச்சனை மாறலையா? இப்போ 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 அந்த சரீரத்துல கிருபை. யாரா இருந்தாலும் கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க.